இங்க பத்மினின்னு ஒரு டீச்சர் ஹீரோ வேலை செய்யற ஸ்கூலுக்கு புதுசா ஜாயின் பண்றாங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோ வக்கீல் பொண்ணு கிட்ட சண்டை போட்டதுல கோவமா வந்துட்டு இருக்காரு. அப்ப இந்த டீச்சரை பேர் விட்டு கூப்பிடுறாங்க. ஆனா ஹீரோ நம்மளதான் கேலி பண்றாங்கன்னு தப்பா நினைச்சுக்கிட்டு மேக்ஸ் டீச்சரையும் பிரின்சிபலையும் போட்டு அடிச்சிடறாரு. சோ ஹீரோவோட அம்மாவையும் ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு வான் பண்ணி அனுப்புறாங்க. அதே டைம்ல வக்கீல் ஸ்ரீதேவியை பொண்ணு பார்க்க பெட் தயாரிக்கிற ஓனர் அவங்க வீட்டுக்கு வராங்க. ஆக்சுவலா ரொம்ப சந்தேகப்படுற கேஸா தான் இருக்கா. இப்ப ஸ்ரீதேவி கிட்ட பேசும்போது இவங்க கம்பெனியோட பெட்டை தான் யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போது அதுல வந்து இந்த பொண்ணு ரொம்பவும் பிடிச்சு போகுது. ஆனா இந்த பொண்ணுக்கு இவன் பேசுறதை வச்சே சுத்தமா பிடிக்காம அனுப்பி விட்டுறாங்க. ஆனா அடுத்த நாள் இருந்து இவங்க வீட்டுக்கே பெட்ல அனுப்பி அந்த பொண்ணுக்கு ஐஸ் வைக்க ஆரம்பிச்சிடறான். அதே டைம்ல ஸ்கூல்ல இந்த பத்மினி டீச்சர் ஹீரோவை பத்தி அந்த அடி வாங்கின மேக்ஸ் டீச்சர் கிட்ட கேட்டு பாக்குறாங்க. அப்பதான் அவங்க ஃபர்ஸ்ட் நைட்ல ஓடி போன விஷயம் தெரிஞ்சு ரொம்பவும் ஃபீல் பண்றாங்க. ஆனா இங்க ஸ்ரீதேவியை ரொம்பவும் பிடிச்சி பின்னாடி சுத்தின பெட் கம்பெனி ஓனர் எப்படியே பேசி கரெக்ட் பண்ணிடுறான். அப்பதான் இந்த பொண்ணுமே நான் கல்யாணத்துக்கு அப்புறம் கூட வேலைக்கு போகும்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா இவன் அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்கா. இருந்தாலுமே இப்போதைக்கு இந்த பேச்சு வேணாம்னு சொல்லிட்டு தவிர்த்துறான். இங்க ஸ்கூல்லயுமே லைப்ரரியில ஒரு கவிதை புக் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ வந்திருக்கா. அப்பன்னு பார்த்தா அந்த புக்கை பத்மினி மேடம் படிச்சிட்டு இருக்காங்க. இவங்களை பார்த்ததுமே போறாரு. ஆனா அவங்க புக்கு கொடுத்துட்டு அதுல லெட்டர் ஒன்று வச்சுட்டு போறாங்க. என்னோட பத்மினின்ற பேரை நான் வைக்கல, என்னோட அப்பா அம்மா தான் வச்சாங்க. சோ என் மேல எந்த கோவத்தையும் காமிக்காதீங்க, நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா இருக்கலாம் சொல்லி எழுதிருக்காங்க. அதை பார்த்ததுமே ஹீரோக்கு ரொம்பவும் பிடிச்சி போய் ஃப்ரெண்டாவே பழக ஆரம்பிச்சிடறாங்க. அன்னில இருந்து ஹீரோவை யாருன்னா பத்மினின்னு கூப்பிட்டாங்கன்னா இவங்களே முன்னாடி வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாள் இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணவே ஆரம்பிச்சு பொண்ணு பார்க்க இந்த டீச்சரோட வீட்டுக்கே வந்துடுறாங்க. அப்ப ஹீரோட கதையை கேட்டு அவங்க அப்பாவும் ரொம்ப வருத்தப்படுறாரு. ஆனா அந்த பொண்ணு கூட நீங்க டைவர்ஸ் வாங்கியாச்சான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்பதான் இவருக்கு கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆனதால அதை பத்தி நாங்க யோசிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதை கேட்ட டீச்சரோட அப்பாவும் என்னோட பொண்ணு நீங்க கல்யாணம் பண்ண ஃபர்ஸ்ட் நீங்க டைவர்ஸ் தான் வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாங்க. ஹீரோவுமே அதுக்காக ஒத்துக்கிட்டு கிளம்புறாரு.